அன்பு மாணவ செல்வங்களுக்கு டிடி டெக் பிசிக்ஸ் சேனலின் அன்பான வணக்கங்கள். நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 பிசிக்ஸ்ல செகண்ட் வால்யூம்ல வேவ் ஆப்டிக்ஸ் அந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ள கண்டினியூ பண்ணுங்க. ரைட்டா? ரைட். இப்ப பாருங்க, அதாவது இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா குறுக்கீடு. ரைட்டுங்களா? ரெண்டு வேவ் ஒரே இடத்துல குறுக்கிட்டால் இன்டர்ஃபரன்ஸ் ஆனால் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஆர் இன்டென்சிட்டி குறையும். இதைத்தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாரு, அதாவது இது ஒரு வேவ். லெட் அஸ் கன்சிடர் இட் இஸ் a one of the wave. So this wave consider the amplitude represent the maximum. இதுதான் ஆம்பிளிட்யூட் சொல்லுவோம். ரைட்டுங்களா? அதாவது அலை முகடு அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு வேவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இதோட முகடை வந்து நான் ரெண்டா சொல்றேன். ஸோ இங்க நல்லா கவனி. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வேவ் சொல்றேன். இது வந்து அனதர் ஒன் ஆஃப் த வேவ். இந்த ரெண்டு வேவும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே இடத்துல குறுக்கிடுது ஆர் இன்டர்ஃபரன்ஸ் ஆகுது, இன்டர்ஃபியர். ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இங்க பாரு, இதனோட ஹைட்டை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா +1, இங்க +1, இங்க பாத்தீங்கன்னா இதனோட ஹைட் பாத்தீங்கன்னா இதை வந்து நான் -1 எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் -2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். சரிங்களா? இதை நான் என்ன பண்ணுவேன், இந்த ரெண்டு வேவையும் நான் பிளஸ் பண்றேன். சரிங்களா? அப்ப பிளஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா +1 +1, அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், +2 கிடைக்கும். ஸோ ஒரு பெரிய வேவ் கிடைக்கும். ரைட்டுங்களா? இதே மாதிரி -1 -2 ஆட் பண்ண எனக்கு கிடைக்கும் -3 கிடைக்கும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பெரிய வேவ் கிடைக்கும். அப்ப இங்க பாரு, அதாவது நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ரெண்டு வேவை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல சூப்பர் இம்போஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இருந்த வேவை விட ஒரு பெரிய வேவ் எனக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப இதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இதை கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவேன். ஸோ அப்ப நமக்கு என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னா பிரைட்னஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா? என்ன இருக்கும்? பிரைட்னஸ். பிரைட் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம். அப்போ இங்க என்ன நடக்குது, வேவ்ஸ் இன்னொரு வேவோட சூப்பர் இம்போஸ் ஆகும்போது அந்த வேவ் வந்து அதிகமாகுது, பெருசாகுது. ரைட்டுங்களா? ஸோ இதே மாதிரி இன்னும் ரெண்டு வேவ் நான் சொல்றேன். இங்க பாரு. ஸோ அதாவது இது ஒரு வேவ், இதே மாதிரி பாத்தீங்கன்னா அனதர் வேவ் பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து அனதர் வேவ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு. ரைட்டுங்களா? ஐ கன்சிடர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா அதே மாதிரி +1 வச்சுக்கோ, இங்க -1 வச்சுக்கோ, இங்க நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா -2 ஆர் -1 எடுத்துக்கிறேன். இங்க நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதை வந்து +1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் இந்த ஹைட். ரைட்டுங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி நான் சூப்பர் இம்போஸ் பண்றேன் அப்படின்னா ரெண்டு என்ன பண்றேன், ஆட் பண்றேன். அப்போ இதனோட ஆம்பிளிட்யூட நான் ஆட் பண்ணும்போது +1 -1 எனக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். -1 +1 அப்ப என்ன கிடைக்கும், 0. தட் மீன் இந்த அலை ரெண்டும் ஒரே இடத்துல மீட் ஆகும்போது இந்த ரெண்டு அலை அழிஞ்சிருது. டிஸ்ட்ரக்டிவ். சரிங்களா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதாவது வேவ் இல்லாம, சரிங்களா, அழியக்கூடிய வேவ் கிடைக்குது. அதாவது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ரைட்டுங்களா? ஸோ அப்ப எனக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டார்க் ஃப்ரிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோ. நல்லா புரிஞ்சுக்கோ, டார்க் ஃப்ரிஞ்ச். அப்ப என்ன ஆகுது, இந்த சிச்சுவேஷன்ல இன்டென்சிட்டி அதிகமாகுது, இந்த சிச்சுவேஷன்ல இன்டென்சிட்டி இல்ல, கம்மியாகுது. ரைட்டுங்களா? ஸோ இதைத்தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ். அப்போ ஒளியின் குறுக்கீட்டு விளைவு, அதை தான் நாம என்ன சொல்றோம், இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ அப்ப இந்த இன்டர்ஃபரன்ஸை நாம வந்து என்ன செய்றோம் அப்படின்னா நம்மளோட பிசிக்ஸ் புக்ல ரெண்டு வேவ், S1 சொல்லக்கூடிய ஒரு வேவ், S2 சொல்லக்கூடிய அனதர் ஒன் ஆஃப் த வேவ், இது ரெண்டும் என்ன பண்ணுது, இந்த பாயிண்ட் Pல மீட் ஆகுது. அப்ப பாயிண்ட் Pல மீட் ஆகும்போது எனக்கு ஒருவேளை இந்த மாதிரி பிரைட் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும் ஆர் எனக்கு டார்க் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும். அது எப்படி இருக்கும், அதனோட இன்டென்சிட்டி ஆஃப் லைட் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகுமா டிகிரீஸ் ஆகுமா? அதனோட இன்டென்சிட்டி இன்க்ரீசஸ் ஆகுது அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், ஸோ இன்டென்சிட்டியை நாம எப்படி எடுத்துக்கலாம், ஐன்னு சொல்லுவோம். ஸோ ஐ விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நான் என்ன சொல்லுவேன், A² சொல்லுவேன்.
சரிங்களா? I proportional to a ஸ்கொயர் சொல்லுவேன். ஆனா எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருந்தா நான் என்ன சொல்லுவேன்? I maximum சொல்லுவேன். அப்ப I maximum which is directly proportional to நாம என்ன சொல்லுவோம்? A maximum ஸ்கொயர்னு சொல்லுவேன். ரைட்டுங்களா? ஆம்ப்ளிடியூட் மேக்சிமமா இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல +1 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சு? +2 கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ ஆம்ப்ளிடியூட் மேக்சிமம் ஸ்கொயர். ஆனா அதே சிச்சுவேஷன்ல இந்த டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல பாரு எனக்கு ஃப்ரீக்வன்சி வந்து அதாவது என்ன அப்படின்னா அந்த வேவ் மொத்தமா அழிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்ப அதை தான் நம்ம டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். ஸோ அப்போ எனக்கு இன்டென்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னா நான் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மினிமம் இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். அப்ப ஐ மினிமம். ஸோ ஐ மினிமம் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நாம என்ன சொல்லுவோம்? ஏ ஆம்பிளிடியூட். ரைட்டுங்களா? ஆம்பிளிடியூட் மினிமம் ஸ்கொயர். அதாவது இன்டென்சிட்டியை நாம எப்பவுமே என்ன சொல்லுவோம்? இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் த ஆம்பிளிடியூட் சொல்லுவோம். இதை நாம இந்த கொஸ்டின்ல கால்குலேட் பண்ண போறோம். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன செய்யறேன்னா உனக்கு இது புரிஞ்சிருக்கும் கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்ன டிஸ்ட்ரக்டிவ்னா என்னன்னு சொல்லிட்டு. ரைட்டுங்களா? அப்ப கன்ஸ்ட்ரக்டிவ்ல மேக்சிமமா இருக்கும், டிஸ்ட்ரக்டிவ்ல மினிமமா இருக்கும் இன்டென்சிட்டி. ரைட்டுங்களா? ஸோ அதை நாம வந்து ஒன்னு ஒன்னா பாக்குறோம். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இதுல நான் போட்டிருக்க இந்த டயக்ராம் சரிங்களா இதை மட்டும் நான் ரப் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? நம்மளோட பிசிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய டயக்ராமை வச்சு நாம இதுல என்ன செய்யறோம்? இதை எக்ஸ்பிளைன் பண்றோம். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோ. ஸோ S1 சொல்லக்கூடியது ஒரு லைட், S2 சொல்லக்கூடியது அனதர் லைட். ரெண்டுமே என்ன பண்ணுது? P1 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அப்போ கண்டிப்பா S1க்கு கண்டிப்பா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா y1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அப்போ y1 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? அதோட ஆம்பிளிடியூட நான் a1 ஸ்மால் a1 எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? a1 sin ஒமேகா t. அதாவது ஒமேகான்னு சொல்லக்கூடியது இந்த வேவோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ரைட்டுங்களா? அப்ப a1 சொல்லக்கூடியது அதோட ஆம்பிளிடியூட். இதே மாதிரி another one of the wave it is s2 இங்க அதே டைம்ல இங்க டிராவல் பண்ணி வருது. சோ அதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் y2 சரிங்களா? y2 which is equal to I can write a2 sin omega t plus phi அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். அப்போ உங்க நல்ல கவனி. அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதே வேவ் தான் ஒமேகா டி ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய வேவ் தான். ஆனா அந்த ரெண்டு வேவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5. இதுதான் வித்தியாசம். ரைட்டுங்களா? அப்போ நம்ம ஏற்கனவே இது படிச்சிருப்போம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அந்த லெசன்ல இண்டக்டர் கெபாசிட்டர் ஏசி வித் இண்டக்டர் ஏசி வித் கெபாசிட்டர். ஸோ அதுல நம்ம சொல்லியிருப்போம் வோல்டேஜ் ஈக்குவேஷன். அதுல வந்து லீட் பை 5 லேக் பை 5 அப்படின்னு படிச்சிருப்போம். ரைட்டுங்களா? அப்போ இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வேவுக்கு இன்னொரு வேவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா 5 வித்தியாசம் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? a2 sin omega t plus 5. இப்போ நம்ம இந்த சிச்சுவேஷன்ல சூப்பர் இம்போஸ் இந்த இன்டர்ஃபரன்ஸ் இதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா சூப்பர் இம்போஸ் ஆர் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுது. அப்ப சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா நாம என்ன சொல்லுவோம்? ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு sum of displacement of the all individual waves ன்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? வெக்டர் சம். ரைட்டுங்களா? அதுதான் முக்கியம். அப்போ y is equal to y1 plus y2 ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல y1 y2க்கு பதிலா நாம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இதுல சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் பாரு? இந்த y equal to I can write in the place of y1 we write a1 sin omega t plus y2 க்கு பதிலா a2 sin omega t plus நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். ரைட்டுங்களா? சோ இங்க பாருங்க இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல இந்த செகண்ட் டேர்மை அப்ரிவேட் பண்றேன். எப்படி அப்படின்னா sin a plus b அந்த ஃபார்மேட்ல இதை நாம அப்ரிவேட் பண்ணோம் அப்படின்னா so y is equal to we write a1 sin omega t plus எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா a2 sin omega t sin a cos b plus cos a sin b. அப்ப sin omega t cos 5 plus
plus a2 cos omega t into sin phi. இப்படி என்ன செய்யலாம்? கண்டிப்பா எழுதலாம். ரைட்டுங்களா? சோ அப்ப இங்க நல்ல கவனி. சோ இந்த இடத்துல நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதை அப்ரிவேட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பாரு, இந்த a1 sin omega t இங்க a2 sin omega t cos phi இருக்கு. அப்ப இதுல கண்டிப்பா நாம என்ன செய்யலாம்? இந்த sin omega t காமனா வெளியே எடுத்துக்கலாம். சோ அப்ப எப்படி எழுதலாம் பாரு, y which is equal to, நான் எதை எடுத்துக்கிறேன்? sin omega t காமனா நான் வெளியே எடுத்திருக்கேன். ரைட்டுங்களா? சோ அப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும்? a1 plus a2 cos phi plus a2 cos omega t sin phi. இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கும். ரைட்டுங்களா? சோ இப்போ நாம என்ன செய்றோம் அப்படின்னா, அங்க நல்ல கவனி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல a1 plus a2 cos phi அப்படின்னா இந்த sin வேவோட ஆம்ப்ளிடியூட் எடுத்துக்குவோம். அதே மாதிரி cos omega t a2 sin phi cos omega t அப்படின்னா இந்த cosோட அது cos வேவோட ஆம்ப்ளிடியூட் a2 sin phi அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்குவோம். சோ இந்த ரெண்டு ஆம்ப்ளிடியூடையும் நாம எப்படி கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, அங்க பாரு, y which is equal to, I can write a sin omega t into cos theta plus a2 sin phi நான் என்ன எடுக்கிறேன்? sin theta எடுத்துக்கிறேன். அப்படின்னா cos omega t இங்க a வரும் முன்னாடி, நான் முன்னாடி போட்டுக்கிறேன் a cos omega t into sin theta. ரைட்டுங்களா? சோ இந்த மாதிரி நாம எடுத்துக்கலாம். அப்ப இங்க இருந்து என்ன தெரியுது பாரு, இந்த ஈக்குவேஷன்ல நான் என்ன பண்ணிருக்கேன் பாரு, அதாவது a cos theta-வை a1 plus a2 cos phi னும் a sin theta-வை a2 sin phi அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செய்யலாம்? எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? சோ அதை நான் இந்த இடத்துல எழுதுறேன். அதாவது a sin theta-வை நான் எப்படி கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, I can write it is equal to a sin theta meaning it is equal to a2 sin phi. இங்க நல்லா கவனிச்சுக்கோ. இதே மாதிரி நான் என்ன எடுத்துக்கிறேன்? a cos theta-வை I can write it is a1 plus a2 cos phi. இப்படி நாம என்ன செய்யலாம்? இதை எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? சோ அப்ப இங்க நல்ல கவனிங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ல இந்த y ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதலாம் பாரு, a sin, அதாவது sin a cos b plus cos a sin b. இந்த மாடல்ல இந்த ஈக்குவேஷன் இருக்கு. சோ அப்ப நான் y ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதலாம் பாரு, it is equal to a sin omega t plus நான் என்ன செய்யலாம்? தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? சோ அப்ப இதுல இருந்து பாரு, இந்த அதாவது a sin omega t plus theta அப்படின்னு சொல்லக்கூடியது நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் ஃபார் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் டூ வேவ்ஸ். ரைட்டுங்களா? அப்ப ரெண்டு வேவ் வந்து தீட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிள் இன்டர்ஃபியர் ஆகும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன்ல a அப்படின்னு சொல்லக்கூடியது நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் சொல்லுவோம். சரிங்களா? a நாம என்ன சொல்லுவோம்? ஆம்ப்ளிடியூட் சொல்லுவோம். அப்ப இந்த a அப்படின்னு சொல்லக்கூடியது நாம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டென்சிட்டி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட் சொல்றோம். சோ அப்போ இந்த a நான் கால்குலேட் பண்றதுக்கு நான் இந்த ரெண்டு சப்ஸ்டிடியூஷனை எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இந்த சப்ஸ்டிடியூஷன் இங்க இருக்கு பாத்தியா? சோ இந்த சப்ஸ்டிடியூஷனை நான் எடுத்துக்கிறேன். அதாவது a sin theta ஈக்குவல் டு ஒரு டேர்ம் எடுத்திருக்கோம், a cos theta ஈக்குவல் டு ஒரு டேர்ம் எடுத்திருக்கோம். இதுல இருந்து நான் அந்த a கண்டுபிடிக்கிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு கால்குலேட் இன்டென்சிட்டி I. ரைட்டுங்களா? சோ அதனால இங்க பாரு, சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நான் a கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். ரைட்டுங்களா? அப்ப ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் பாரு, அதாவது a ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் a ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா
cos square theta which is equal to நான் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் ரைட்டுங்களா. ஸோ அப்போ நான் ஸ்கொயர் பண்ணி டைரக்டா ஆட் பண்ணிட்டு இருக்கேன் ரைட்டுங்களா. அப்போ ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிரும். இதை பாரு, இந்த டேர்மை நான் ஆட் பண்றேன் ஸ்கொயர் பண்ணி. அப்போ a2 ஸ்கொயர் sin ஸ்கொயர் 5 sin ஸ்கொயர் 5 பிளஸ் நான் இப்போ என்ன செய்யறேன், செகண்ட் டேர்ம் a1 plus a2 cos 5 the whole square, அதை நான் ஸ்கொயர் பண்ணி டைரக்டா எழுதுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், a1 ஸ்கொயர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுவோம். ஸோ கொஞ்சம் முன்னாடி எழுதுவோம் ரைட்டுங்களா. என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து இடம் வேணும். ஸோ அதனால நான் இந்த இடத்துல எழுதுறேன் a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் cos ஸ்கொயர் 5 பிளஸ் 2 into a1 a2 cos 5 ரைட்டுங்களா. cos 5 அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இங்க பாரு, இந்த ஈக்குவேஷன்ல a2 sin ஸ்கொயர் 5 இங்க a2 cos ஸ்கொயர் 5. அப்ப காமனா என்ன செய்யலாம், a2 ஸ்கொயர் வெளியே எடுத்தா sin ஸ்கொயர் 5 பிளஸ் cos ஸ்கொயர் 5 ஈக்குவல் டு 1. அதே மாதிரி பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் இங்க sin ஸ்கொயர் தீட்டா, அப்ப a ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் a ஸ்கொயர் cos ஸ்கொயர், இதுல a ஸ்கொயர் காமனா எடுத்தா அங்கேயும் அதே மாதிரி தான் உனக்கு 1 கிடைக்கும். ஸோ அப்ப அந்த சிச்சுவேஷன்ல நாம a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்தோம் அப்படின்னா which is equal to we write என்ன கிடைக்கும் பாரு. ஃபர்ஸ்ட் இந்த a1 எடுத்துக்கோ, a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் என்ன கிடைக்குது, 2 into a1 a2 cos 5 ரைட்டுங்களா. ஸோ அப்ப இதை நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆம்பிளிடியூட் a இதுல இருந்து நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டுங்களா. இந்த a ஸ்கொயர் இதுல இருந்து we find out எதை கண்டுபிடிச்சிடலாம், இந்த a வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்ப a வேல்யூனா இட் இஸ் த ஆம்பிளிடியூட் ஆஃப் த இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் டூ வேவ்ஸ் ரைட்டுங்களா. ஸோ அப்ப இதுல இருந்து a ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், a ஈக்குவல் டு we write square root of a1 square plus a2 square plus 2 into a1 a2 cos 5 ரைட்டுங்களா. ஸோ நாம இப்படி என்ன செய்யலாம், எழுதலாம். இப்ப பாரு, a1 அப்படின்னா என்ன, அந்த இண்டிவிஜுவல் ஒரு சிங்கிள் வேவோட ஆம்பிளிடியூட், a2 தான் இண்டிவிஜுவல் வேவோட செகண்ட் வேவோட ஆம்பிளிடியூட். அதை நான் எப்படி எடுக்கலாம், இன்டென்சிட்டியோட பேஸ் பண்ணி நான் எழுதுனேன் அப்படின்னா இதை நான் எப்படி எழுதலாம் பாரு. அதாவது i1 proportional to நான் என்ன சொல்லலாம், a1 ஸ்கொயர் சொல்லலாம் ரைட்டுங்களா. இதே மாதிரி i2 also proportional to a2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் ரைட்டுங்களா. ஸோ அப்படி நான் எழுதுனேன் அப்படின்னா இந்த a ஈக்குவேஷன், இந்த ஆம்பிளிடியூட என்னால எப்படி மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, அதாவது இங்க பாரு, நான் இந்த இடத்துல எழுதுறேன். அதாவது நமக்கு தெரியும் இந்த ஒய்யோட வேல்யூ. ஸோ நான் இந்த இடத்துல நான் நினைச்சறேன், இதை நான் எழுதிக்கிறேன் ரைட்டுங்களா. இந்த சைடு அதாவது நமக்கு இதை வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால இதை நீ பார்த்தா உனக்கு புரிஞ்சிடும். ஸோ அதனால நம்ம என்ன செய்றோம், இந்த பிளேஸ்ல நான் என்ன செய்றேன், இந்த வேல்யூவை நான் எழுதுறேன். அதாவது இந்த ஐயோட வேல்யூவை நான் என்ன பண்றேன், இங்க சப்ஸ்டிட் பண்றேன். அதாவது எந்த இடத்துல a ஸ்கொயர் இருக்கு பாத்தியா, ஸோ அதுல நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு த இன்டென்சிட்டி ரைட்டுங்களா. இதை நான் இன்டென்சிட்டியா நான் மாத்தணும். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி நான் இந்த வேல்யூ எல்லாம் இதுல நான் சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் பாரு. அதாவது a வேல்யூவை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இட் இஸ் ஈக்குவல் டு, நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாரு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் i1 plus i2 plus 2 into a1 meaning, அதாவது நமக்கு தெரியும் i1 is equal to a1 square. அப்ப a1 னா root i1 சொல்லுவோம். அப்ப square root of, இந்த இடத்துல ஒரு சின்ன square root போட்டுக்கோ, i1 i2 into நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா cos 5 அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம். அப்பங்க நல்ல கவனி. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாம a ஆம்பிளிடியூட கண்டுபிடிச்சிட்டோம் இன் டேர்ம் ஆஃப் இன்டென்சிட்டி
ரைட்டுங்களா? ஒவ்வொரு சிங்கிள் வேவோட இன்டென்சிட்டி யூஸ் பண்ணி நாம எழுதிட்டோம். அப்படின்னா நாம கண்டுபிடிக்க வேண்டிய இன்டென்சிட்டி ஐய நாம எப்படி எழுதலாம்? சூப்பர் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் டூ வேவோட இன்டென்சிட்டியை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஐ ப்ரொபோஷனல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செய்வோம்? எழுதிக்கும். ரைட்டுங்களா? ஸோ அப்படின்னா ஐ ப்ரொபோஷனல் டு we can write square root போயிரும். ஸோ அப்ப என்ன எழுதலாம்? I1 plus I2 plus 2 into square root of I1 I2 cos phi. ரைட்டுங்களா? இப்படி நாம என்ன செய்யலாம்? எழுதலாம். ஆனா இங்க நல்ல கவனி, நாம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு வேவ் ஒரே பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும்போது கண்டிப்பா பிரைட்டும் டார்க்கும் வந்திருக்கு. பிரைட் வந்துச்சுன்னா அதை நாம என்ன சொல்லுவோம்? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவோம். ரைட்டுங்களா? டார்க் வந்துச்சுன்னா நாம என்ன சொல்லுவோம்? டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்போ பிரைட் வரும்போது ஆம்பிளிட்யூட் என்ன செய்யும்? மேக்சிமம் ஆகும், அதிகமாகும் நம்ம பார்த்தோம். டார்க் வரும்போது ஆம்பிளிட்யூட் என்ன செய்யும்? மினிமம் ஆகும். அப்ப இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இந்த cos phi டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. சரிங்களா? cos phi அதிகமானால் மேக்சிமமா இருக்கும். cos phi வந்து கம்மியா இருந்தா மினிமம். அப்ப cos phi எப்ப அதிகமா இருக்கும்? cos phi வேல்யூ +1 இருக்கணும். ரைட்டுங்களா? அப்ப cos phi எனக்கு எப்படி இருக்கணும்? which is equal to 1 இருக்கணும். அப்படின்னா இந்த phi வேல்யூ எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா phi equal to 0, plus or minus 2 pi, plus or minus 4 pi இப்படி எனக்கு இருந்திருக்கணும். ரைட்டுங்களா? சோ அப்ப இந்த சிச்சுவேஷன்ல இருக்குது அப்படின்னா கண்டிப்பா cos phi எப்படி இருக்கும்? +1 இருக்கும். அப்ப cos phi +1 இருந்தால் இந்த இடத்துல, அதாவது இந்த a இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? a is equal to square root of a1 square plus a2 square plus 2a1 a2 cos phi இருக்கு இல்லையா? சோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க பாரு, a maximum அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் அப்படின்னா it is equal to square root of நான் எப்படி எழுதுறேன் பாரு, a1 square plus a2 square plus cos phi எப்படி இருக்கு? 1 இருக்கு. அப்ப நான் என்ன எழுதலாம்? 2a1 a2 இப்படி என்னால என்ன செய்ய முடியும்? எழுத முடியும். சோ அப்படின்னா இங்க நல்ல கவனி, இது என்ன ஃபார்முலா இருக்கு பாரு, a square plus b square plus 2ab it is equal to a plus b the whole square. அப்படின்னா a maximum I can write எப்படி எழுதலாம் அப்படின்னா it is equal to a1 plus a2 the whole square இதுக்கு மேல என்ன இருக்கு? ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்கு. ரைட்டுங்களா? சோ அப்ப நான் ரூட்டையும் ஸ்கொயரையும் ரீப்ளேஸ் பண்ணா அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? a1 plus a2 கிடைக்கும். ரைட்டுங்களா? a1 plus a2 கிடைக்கும். சோ அப்ப என்னோட இன்டென்சிட்டி எப்படி இருந்திருக்கும் இந்த இடத்துல? சோ மேக்ஸிமம் இன்டென்சிட்டியை நாம எப்படி எழுதுவோம்? இந்த இடத்துல நான் எழுதுறேன், ஒரே நிமிஷம். ரைட்டுங்களா? சோ அப்ப இந்த இடத்துல நாம என்ன செய்யலாம்? இந்த இடத்துல நாம வந்து மேக்ஸிமம் இன்டென்சிட்டியை எழுதலாம். அப்ப மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எழுதணும் அப்படின்னா நாம அதை என்ன சொன்னோம்? ஐ மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ரைட்டுங்களா? மேக்ஸிமம் இன்டென்சிட்டி நாம என்ன சொன்னோம்? ஐ மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்தோம். சோ அப்ப என்ன வரும் அப்படின்னா ஐ மேக்ஸ் ரைட்டுங்களா? ஐ மேக்ஸ் which is equal to நாம என்ன செய்யலாம்? it is proportional சொல்லலாம், இல்ல equal to சொல்லலாம். it is equal to a max ஸ்கொயர், அதாவது intensity proportional to a max square அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். சோ அப்படின்னா இந்த வேல்யூ இதுல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா, அதாவது I max which is equal to a1 plus a2 the whole square. இப்படிதான் நாம என்ன செய்வோம்? எடுத்துக்கும். ரைட்டுங்களா? சோ அப்ப இதை நாம என்ன சொல்றோம்? இட் இஸ் a constructive interference. அப்ப constructive interferenceல நாம என்ன செய்யணும்? ரெண்டு வேவோட ஆம்பிளிட்யூட, இண்டிவிஜுவல் ஆம்பிளிட்யூட we can adding, we get the intensities increases. intensity என்ன பண்ணிருக்கு? increases ஆயிருக்கு. இதே மாதிரி
இன்டென்சிட்டி மினிமமா இருக்கணும் அப்படின்னா இன்டென்சிட்டி மினிமமா இருக்கணும் அப்படின்னா அதை நாம என்ன சொல்லணும் டிஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவோம். அப்ப டிஸ்ட்ரக்டிவா இருக்கும்போது இந்த காஸ் பை என்ன ஆகும் -1 ஆகும் ரைட்டுங்களா. ஸோ அப்ப அந்த டேர்மை நாம என்ன செய்யலாம் இந்த இடத்துல எழுதலாம் ரைட்டுங்களா. ஸோ நான் இந்த இடத்த ரப் பண்ணிக்கிறேன், இது உனக்கு தெரியும். ஸோ அதனால என்ன செய்றேன் இந்த பிளேஸை மட்டும் நான் ரப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. எக்ஸப்ட் அந்த இன்டென்சிட்டி ஏயோட வேல்யூவை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் என்ன செய்றேன் நான் இந்த இடத்துல ரப் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. ரைட் இங்க பாரு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது இன்டென்சிட்டி மினிமம் நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா ஐ மினிமம்னா மீனிங் என்ன, அதாவது ஏ மினிமம் அப்படின்னு உள்ளதை நாம கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா இன்டென்சிட்டி மினிமத்தை நாம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு காஸ் ஃபை வேல்யூவை பொறுத்து தான் இது மாறும். அப்ப காஸ் ஃபை எப்படி இருந்திருக்கணும், காஸ் ஃபை ஈக்குவல் டு -1 இருந்திருக்கணும். அப்ப காஸ் ஃபை -1னா எந்த வேல்யூ எல்லாம் -1 இருக்கும், காஸ் ஃபை ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கணும் 5 கிடைச்சிருக்கணும். சரி 5 சொல்றேன், பிளஸ் ஆர் மைனஸ் பை சரிங்களா. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் வி ரைட் பைன்னு சொல்லுவோம் காமா பிளஸ் ஆர் மைனஸ் 3π காமா எக்ஸெட்ரா சரிங்களா. ஸோ அப்போ ஆடு நம்பர்ல பை வேல்யூ கிடைச்சுன்னா அந்த இடத்துல எல்லாம் காஸ் வேல்யூ எப்படி இருக்கும் -1 இருக்கும். ஸோ அப்படின்னா என்னோட ஆம்பிளிட்யூட நான் எப்படி எழுதலாம் பாரு, ஏ மினிமம் which is equal to எனக்கு என்ன கிடைக்கும் square root of a1 square minus a2 square சரி மைனஸ் சொல்லுங்க பிளஸ் a2 square மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் வரும் 2a1 a2 ரைட்டுங்களா. ஸோ அப்போ நான் இதை எப்படி எழுதலாம் a1 இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா a minimum which is equal to I can write a1 minus a2 எழுதலாம் because இது என்ன ஃபார்முலால இருக்குது, it is a minus b அதாவது a minus b the whole square அதாவது a square plus b square minus 2ab அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் இந்த இடத்துல நாம எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ அப்படின்னா எனக்கு இதுல இன்டென்சிட்டி மினிமம் எப்படி இருந்திருக்கும் I minimum which is directly proportional சொல்லுவோம் or it is equal to சொல்றோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் a maximum square ரைட்டுங்களா. ஸோ அதை நாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் a1 minus a2 the whole square ரைட்டுங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல இன்டென்சிட்டி எனக்கு எப்படி இருக்கு மினிமம் இன்டென்சிட்டி. அப்போ மினிமம் இன்டென்சிட்டி அப்படின்னா இதை நாம என்ன சொல்லுவோம் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இது நாம என்ன சொல்லுவோம் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்குவோம். மேக்ஸிமம் ஆம்பிளிட்யூடா இருந்துச்சுன்னா அதை நாம என்ன சொல்லுவோம் இட் இஸ் எ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவோம் ரைட்டுங்களா. இப்ப சப்போஸ் நாம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு வேவும் ஒரே ஆம்பிளிட்யூடா இருந்தால் a1 ஈக்குவல் டு a2 இருக்கும் பட்சத்துல சரிங்களா சேம் ஆம்பிளிட்யூட் ரைட்டுங்களா. நாம சுமால் a1 a2 எடுத்தோம், இங்க நாம என்ன எடுக்கிறோம் சேம் ஆம்பிளிட்யூடா இருந்தால் எப்படி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும் எப்படி இந்த டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு உள்ளதை நாம என்ன செய்யலாம் இதுல பார்த்துடலாம் ரைட்டுங்களா. ரைட் அதுக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த பேஜை நான் ரப் பண்ணிக்கிறேன், நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால நான் என்ன செய்றேன் இந்த போர்ஷனை ரப் பண்ணிட்டு ஆம்பிளிட்யூட் சேமா இருந்தால் a1 ஈக்குவல் டு a2 இருந்தால் எனக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த a வேல்யூ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன செய்யறேன்னா இந்த போர்ஷனை எல்லாமே நான் ரப் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன செய்றேன் நான் வந்து இது பண்றேன் ரைட்டுங்களா. ரைட் இங்க பாரு a1 which is equal to a2 which is equal to நான் என்ன சொல்றேன் a அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இதை இதுல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா a which is equal to we write square root of a1க்கு பதிலா நாம என்ன எடுத்துக்கிறோம் a அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் 2 into a ஸ்கொயர் cos theta ரைட்டுங்களா. ஸோ cos theta கிடையாது, அந்த இடத்துல என்ன இருக்கு cos phi ரைட்டுங்களா. இந்த மாதிரி நாம எழுதலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பாரு இதை நாம எப்படி எழுதலாம் அப்படின்னா a which is equal to we write square root of 2a square plus 2a square cos phi அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செய்யலாம் இந்த இடத்துல
இதை எழுதலாம் ரைட்டுங்களா. ஸோ அப்போ அப்படி எழுதணும் அப்படின்னா இங்க நல்ல கவனி. ஸோ இந்த டேர்ம்ல பார்த்தீங்கன்னா காமனா 2a² வெளியே எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. அப்ப a which is equal to we write 2a² காமனை வெளியே எடுத்தோம் அப்படின்னா 1 plus cos 5 இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ அப்போ இப்போ நாம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 plus cos 5 இதுக்கு நாம வந்து ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் இருக்கு. என்ன சப்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க பாரு, அதாவது cos theta which is equal to நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா it is equal to 2 cos square theta by 2 minus 1 இந்த மாதிரி எழுதலாம் ரைட்டுங்களா. இது வந்து மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கன்வர்ஷன் ரைட்டுங்களா. ஸோ இதை நாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல cos 5 அதாவது 1 plus cos 5 இருக்குது. ஸோ நான் அந்த மைனஸ் ஒன்னை இந்த பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் 1 plus cos theta கிடைக்கும். ஸோ அப்போ இட் இஸ் ஈக்குவல் 2 cos square 5/2. ஸோ இதை நான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆம்பிளிடியூட் A எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a² இந்த இடத்துல நான் இது இந்த பக்கம் கொண்டு எனக்கு என்ன கிடைக்கும் 2 into cos square தீட்டாவை நான் என்ன எடுத்துக்கிறேன் 5/2 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ இந்த இதுல இருந்து நான் a கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ a ஈக்குவல் டு we write it is equal to square root of 2 into 2 4 கிடைக்கும். 4 into a square cos square 5/2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ அப்போ இதுல இருந்து நாம என்ன செய்யலாம் a² கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ a² கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸோ என்ன ஆகும் நமக்கு a² is equal to ஸ்கொயர் ரூட் போயிடும். அப்போ 4a² cos square 5/2 அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம் ரைட்டுங்களா. ஸோ அப்போ இங்க பாரு இப்போ நமக்கு வந்து இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணணும். அதாவது I maximum or I proportional to நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா it is equal to a² அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்குவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 4a² cos square 5 இதுல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா I equal to நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா it is 4a² cos square 5/2 இந்த மாதிரி நாம என்ன செய்யலாம் இதை எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இங்க நல்ல கவனி. ஸோ இந்த இடத்துல நாம வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த ப்ரொபோசல் சிம்பிளை ரீப்ளேஸ் பண்ணலாம் ஆர் ப்ரொபோசல் சிம்பிள் இந்த இடத்துல போட்டுக்கலாம். பிகாஸ் I proportional to a² நம்ம சொல்லியிருக்கோம் ரைட்டுங்களா. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல நீ டைரக்ட்லி ப்ரொபோசலே போட்டுக்க, இதனால தப்பு இல்லை ரைட்டுங்களா. ரைட் அப்பங்க பாரு. ஸோ இப்போ பாரு இந்த இடத்துல நாம வந்து இது ஒரு மேக்சிமம் ஆர் மினிமம் இதை டிட்டர்மின் பண்றது தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா இந்த 5 தான் தீர்மானிக்கும் ரைட்டுங்களா. அப்ப இந்த 5 வேல்யூ உனக்கு வந்து மேக்சிமமா இருந்துச்சுன்னா அது 5 வேல்யூ மேக்சிமமா இருந்துச்சு நாம சொல்லியிருக்கோம் 5 is equal to 0 plus or minus 2π plus or minus 3π சரி plus or minus 4π இந்த மாதிரி நாம எடுத்தோம் அப்படின்னா cos வேல்யூ பிளஸ் 1 இருந்தால் எனக்கு இங்க எப்படி கிடைச்சிருக்கும் ஒரு மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் கிடைச்சிருக்கும் ரைட்டுங்களா. ஸோ அப்படின்னா நாம இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் பாரு. I proportional to நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா 4a² இந்த இடத்துல நான் எப்படி எடுத்துக்கிறேன் it is I0 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அப்ப I0 cos square 5/2 அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்குவோம். ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு இன்டென்சிட்டி வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருக்கும்போது ஸோ நான் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ அப்போ பாரு ஸோ எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும்போது என்னோட 5 வேல்யூ எப்படி இருக்கணும் அதாவது 5/2 சரிங்களா. ஸோ இதுல வந்து எனக்கு வந்து 1 கிடைச்சிருக்கணும். அதாவது காஸ் வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன செய்திருக்கும் அது வந்து பிளஸ் 1 இருந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ பாரு எனக்கு 5 வேல்யூ வந்து எப்படி இருந்தால் 0 பிளஸ் ஆர் மைனஸ் எனக்கு என்ன கிடைக்கணும் 2π plus or minus 4π
காமா எக்ஸெட்ரா இந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருந்து அப்படின்னா இந்த இன்டென்சிட்டியை நான் எப்படி எழுதியிருப்பேன் அப்படின்னா இங்க நல்ல கவனி. ஸோ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த ஏ ஸ்கொயர் அதை தான் நான் ஐன்னு எடுத்துக்கிறேன் ஐ நாட்டு. ஸோ அதனால நான் என்ன செய்யறேன் இந்த இடத்துல 4 யூஸ் பண்ணிக்கிறேன். 4 இன்டூ ஐ நாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி எடுத்திருந்தால் எனக்கு இந்த ஐ வேல்யூ எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஐ நாட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சிருக்கும். பிகாஸ் இட் இஸ் த மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. மேக்ஸிமத்தை நாம என்ன சொல்லுவோம், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவோம். ஒருவேளை என்னோட வேல்யூ 5 இஸ் ஈக்குவல் டு எனக்கு எப்படி இருந்திருக்கணும், அதாவது பை 3π பிளஸ் ஆர் மைனஸ் ரைட்டுங்களா, பிளஸ் ஆர் மைனஸ் பை பிளஸ் ஆர் மைனஸ் 3π. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கிடைச்சால் ரைட்டுங்களா, பிளஸ் ஆர் மைனஸ் 3π. ஸோ இந்த மாதிரி எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும்னா காஸ் வேல்யூ 0 இருக்கும். அப்ப காஸ் வேல்யூ 0 இருந்தா என்னோட இன்டென்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் த டூ ஆம்பிளிடியூட் ஆர் ஐடியல் ஆர் ஈக்குவல் டு ஈச் அதர். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி கிடைச்சிருக்கும் ரைட்டுங்களா. அப்போ மாணவர்களே இது ஒரு பெரிய கொஸ்டின். இதை பொறுமையா பார்த்து நீட்டா ஒரு தடவை எழுதி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணு, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.